இளகணேசன் அவர்களோடு விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். முதலமைச்சர் குறித்து நீங்கள் ஒரு வலுவான ஆட்சி, உறுதியான ஆட்சி, ஒரு உறுதியான வலிமையான பிரதமர், இதை முன்வைத்து தான் நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்தீர்கள். மாநில தேர்தலிலும் ஒரு வலிமையான முதலமைச்சர், ஒரு உறுதியான முதலமைச்சர், இதை நோக்கித்தான் கட்சிகள் நகருவார்கள். அவ்வாறு தான் மக்களும் வாக்களிக்கக்கூடிய ஒரு மனநிலையில் இருப்பார்கள். அப்படிங்கிற போது ஒரு நிலையான முதலமைச்சர் யார், ஒரு உறுதியான முதலமைச்சர் யார் என்பதை குறித்த ஒரு மக்கள் பிரதிநிதியினுடைய கருத்து நம்ம மத்தியில் இருக்கிறது. அதை பார்த்துட்டு நம்ம வாதத்திற்குள் பயணிக்கலாம். அந்த மக்கள் பிரதிநிதியின் கருத்து, தமிழகத்திற்கு முதலமைச்சராக அம்மா அவர்கள் வருவது இந்த காலகட்டத்திற்கு மிக பொருத்தமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். தமிழகத்தின் வளர்ச்சிக்கு அது மிகப்பெரிய அளவில் உதவும் என்று நான் நம்புகிறேன். இப்போது அதில் நான் உறுதியாக நம்பிக்கையோடு இருக்கின்றேன். இன்னும் ஓராண்டு காலத்திற்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தான் ஆளும் என்கின்ற நிலையில் செயல்திறன் மிக்க, துணிச்சல் மிக்க ஒரு முதலமைச்சர் நமக்கு தேவை. மே 15, 2015 செல்வி ஜெயலலிதா அவர்கள் அந்த சொத்துக்குவிப்பு வழக்கில் விடுதலையாகி வந்து மீண்டும் அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்ற நிலையில் மரியாதைக்குரிய பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய வார்த்தைகள் இவை. ஒரு நிலையான, ஒரு உறுதியான முதலமைச்சராக செல்வி ஜெயலலிதா அவர்களை அவர் பார்க்கிறார். மீண்டும் அது காலத்தின் அவசியம் அப்படிங்கிறார். அப்போது அந்த மாதிரியான ஒரு முதலமைச்சர் மீண்டும் வருவதைத்தானே மக்களே விரும்புவார்கள் அப்படிங்கிற வாதம் அஇஅதிமுக தரப்பில் வைக்கப்படுகிறது. இல்லை இந்த ஓராண்டில் பாஜகவில் தங்களுடைய பார்வையை மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த மேக்கு அப்புறம் இந்த 10 மாதங்களில் இப்போது ஒலிபரப்பாகிய இந்த கருத்து எங்களது கட்சியை சார்ந்த திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களால் எந்த காலகட்டத்தில் சொல்லப்பட்டது என்பதை நீங்கள் வெளிப்படையாக சொல்ல வேண்டும். இல்லை, அதான் சொல்கிறேன். மே 15ஆம் தேதி சொத்துக்குவிப்பு வழக்கிலிருந்து அவர் விடுதலையானவுடன் அதாவது சொல்லப்பட்ட கருத்து. வழக்கிலிருந்து விடுபட்டு வந்த பிறகு அவர் ஒரு இடைத்தேர்தலை சந்திப்பதற்காக முன் வரும் பொழுது இதுவே தவறானது, அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக வரக்கூடாது என்று ஏனைய எதிர்க்கட்சிகள் எல்லாம் சொன்ன நேரத்தில் மிக தெளிவாக ராதாகிருஷ்ணன் அவர்கள் காலக்கணக்கையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்கள். இன்னும் ஓராண்டு காலத்திற்கு அவர் முதலமைச்சராக இருப்பார் என்கிற வகையில். செல்வி ஜெயலலிதா அவர்களது தனிப்பட்ட குணாதிசயங்கள் பற்றி நீங்கள் என்னிடம் கேட்டால் அவருடைய திறமையை பற்றி அவர் சொன்ன கருத்தை நானும் வழிமொழிவேன். ஆனால் இது தனிப்பட்ட நம்முடைய குணாதிசயத்தை பற்றி பேசக்கூடிய பேச்சு அல்ல. நான் அவர் மீது நட்பும் மரியாதையும் கொண்டிருப்பவன். ஆனால் பேச்சு என்னவென்றால் ஆட்சியை பற்றித்தான் இங்கே பேச்சு. இந்த ஆட்சி எல்லா மட்டத்திலும் ஊழமயமாக இருக்கிறது என்பதை பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களே பல கூட்டங்களில் இப்போது பேசி வருகிறார். ஆக இப்பொழுது முதன்மையாக தமிழ்நாட்டுக்கு தேவைப்படுவது என்பது ஊழலற்ற ஆட்சி. அந்த ஊழல் ஆட்சியை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தருவோம் என்று சில பேர் வாக்குறுதி தரலாம். ஒரு சில பேர் இதற்கு முன்பாக எங்கள் தகப்பனார் தவறு செய்து விட்டார், நான் மகன் பொறுப்பெடுக்கிறேன், என் ஆட்சியில் எப்படி வராது என்று சில பேர் பாவ மன்னிப்பு கேட்கிறார். நாங்கள் அப்படியெல்லாம் சொல்லவில்லை. ஏற்கனவே எங்களுக்கு வாய்ப்பு தந்தபோது நாங்கள் லஞ்சமில்லாத ஆட்சி நடத்தியிருக்கிறோம், இப்போது மத்தியிலே லஞ்சமில்லாத ஆட்சியை நாங்கள் நடத்தி காட்டியிருக்கிறோம் என்பதை சொல்லி நாங்கள் வாக்கு கேட்போம். இதுதான் வேறுபாடு. 91, 96க்கு பிறகு அந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்ட பிறகு வழக்கு நடைபெற்ற காலகட்டத்தில் அஇஅதிமுகவோடு பாஜக கூட்டணி வைத்திருக்கிறது. ரைட்? அப்போது இப்போ நாங்கள் இந்த ஊழலை எதிர்க்கிறோம், ஊழல் கட்சிகள் என்று அஇஅதிமுக திமுகவோடு கரம் கோர்க்க மாட்டோம் என்பது இந்த 5 ஆண்டுகால ஊழல் செய்திருப்பதாக மட்டுமே பாஜக குற்றம் சாட்டுகிறது அப்படின்னு நான் எடுத்துக்கலாமா? இன்றைய தினம் 2016ஆம் ஆண்டு நாம் சட்டமன்ற தேர்தலை சந்திக்கும் போது களத்திலே இருக்கக்கூடியவர்கள் யாராருக்கெல்லாம் என்னென்ன யோகியதாம்சங்கள் என்பதை பற்றி சொல்வதற்காகத்தானே தேர்தல் பிரச்சாரம் என்பது. நாங்களும் களமிறங்கியிருக்கின்றோம். களமிறங்கியிருக்கும் பொழுது இந்த கட்சிகள் எல்லாம் என்னென்ன நிலை இருக்கிறது மக்களிடம் சொல்லி நாங்கள் எப்படி இருக்கிறோம் என்று சொல்லி மக்களிடத்திலே வாக்குகளை கேட்கின்றோம். இல்லை, அதனால் இதில் என்ன தவறு கண்டீர்கள்? இல்லை, தவறாக கேட்கல. நான் என்னுடைய கேள்வி மரியாதைக்குரிய எல்ஜியிடம், மோடி அலை, அமித்ஷா கணக்கு, இவையெல்லாம் இன்ன பிற வடமாநில தேர்தலில் சக்சஸ்ஃபுல் ஃபார்முலா என்று ஊடகங்களில் கூட அது குறித்து எழுதப்பட்டது. அமித்ஷா ஒரு மாநிலத்தில் களமிறங்கிறார் என்று சொன்னால் வெற்றி உறுதி என்பது போலெல்லாம் எழுதினார்கள். தமிழகத்திற்கும் அமித்ஷா அவர்கள் வந்தார்கள், அந்த கூட்டணி குறித்து பேசினார்கள். முதலமைச்சர் வேட்பாளரை முன்னிறுத்தி பாஜக தேர்தலை சந்திக்கும் என்று அமித்ஷா தெரிவித்திருந்தார். முதலமைச்சர் வேட்பாளரை முன்னிறுத்தி நாங்கள் தேர்தலை சந்திப்போம், பாஜக அறிவிக்கும் சொன்னார். இன்றைக்கு முரளிதரா உள்ளிட்டவர்கள் பாஜக முதலமைச்சர் வேட்பாளரை அறிவிப்பது குறித்த எந்த தெளிவான முடிவையும் அவர்கள் அறிவிக்க தயங்குகிறார்கள். 234 தொகுதியிலும் நாங்கள் தனித்து போட்டியிடவும் தயாராக இருக்கிறோம், தனித்து போட்டியிடுவோம் என்று சொல்கிறார் தமிழிசை. வலுவான கூட்டணி அமைத்து கூட்டணியோடு தான் நாங்கள் போட்டியிடுவோம் என்று சொல்கிறீர்கள் நீங்கள். ஒரு கூட்டணி குறித்து
எல்லோருக்கும் ஜனநாயகபூர்வமான கட்சி, ஒவ்வொருவருக்குமான உரிமை ஒன்று இருந்தாலும் கூட மாநில நிர்வாகிகளுக்கும் தேசிய தலைமைக்கும் இடையில் ஒரு தெளிவான புரிதல் இல்லைன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா பிரகாஷ் ஜவடேகர் இங்கே வர்றாரு, அவர் வருவதே எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறாரு மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன். தேசிய தலைமை நேரடியாக பேச தொடங்கிவிட்டது, மாநில நிர்வாகிகளுக்கு இது குறித்த எந்த புரிதலும் இல்லை. அதுவே இது போன்ற மாறுபட்ட கருத்துக்கள் வெளியாவதற்கான காரணம்னு நான் புரிஞ்சுக்கலாமா? இல்லை, இது தவறு. பாரதிய ஜனதா அப்படிப்பட்ட நிலைப்பாடு இல்லை. எங்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளும் நாங்கள் என்ன செய்கின்றோம் என்பது தேசிய தலைமைக்கு தெரியப்படுத்துகிறது என்பது மாத்திரமல்ல, தேசிய தலைமையின் பிரதிநிதி இருக்கும் பொழுதுதான் நாங்கள் பேசுகிறோம். அதனால் தேசிய தலைமையினுடைய ஆணைக்கு கட்டுப்பட்டு நாங்கள் நடக்கின்றோம். எங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்பட்டது தான் அவர்களும் முடிவெடுக்கிறார்கள். இது ஒரு ஆரோக்கியமான ஒரு நடவடிக்கையோடு இருக்கிற வித்தியாசமான கட்சி பாரதிய ஜனதா கட்சி. இதை உங்களால் புரிந்து கொள்ள முடியுமா மக்களால் என்பது எனக்கு ஒரு சந்தேகம். அமித்ஷா அவர்கள் சொன்ன கருத்தோ அல்லது டாக்டர் தமிழிசை சொன்ன கருத்தோ அல்லது மற்றவர்கள் சொன்ன கருத்துக்கோ இதில் எந்த விதமான முரண்பாடும் இல்லை. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி முதல்வர் வேட்பாளரை பற்றி அமித்ஷா தொடங்கி என்னை போன்ற சாதாரண தொண்டன் வரையில் சொன்ன கருத்து ஒன்றே ஒன்று தான். நாங்கள் சேர்ந்து எடுத்த முடிவு தான் இது. இது யாரோ தனிப்பட்ட முறையில் எடுத்த முடிவு அல்ல. நீங்கள் முதலமைச்சர் வேட்பாளர் முன்னிறுத்தணும். நாங்கள் பாரதிய ஜனதா கவனிங்க, பாரதிய ஜனதா கட்சி எங்கள் கட்சியின் சார்பாக நாங்கள் எவரையும் முதல்வர் வேட்பாளராக நாங்கள் முன்னிறுத்த போவதில்லை என்கின்ற முடிவு நாங்கள் சேர்ந்து எடுத்த முடிவு. ஆனால் இது சொல்லும் பொழுதே அடுத்தவரையும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம், கூட்டணி என்று அமையுமானால் அந்த கூட்டணிக்கு முதலமைச்சர் வேட்பாளரை நாங்கள் அறிவிப்போமா இல்லையா என்பதை கூட்டணி முடிவாவதை பொறுத்து தான் நாங்கள் தெரிவிப்போம். கடந்த ஆண்டு தமிழகம் வந்திருந்த பொழுது அவர் தெரிவித்த கருத்து தான் இது. பாரதிய ஜனதா கட்சி முதலமைச்சர் வேட்பாளரை முன்னிறுத்தி தேர்தலை சந்திக்கும்னு சொல்லியிருந்தார். இப்போ நீங்கள் அமித்ஷா நாங்கள் எல்லோரும் கூடி பேசிதான் முடிவெடுத்திருக்கிறோம் முதலமைச்சர் வேட்பாளரை முன்னிறுத்துவதில்லை என்பது அதன் பிறகு ஏற்பட்ட மாற்றமா? இப்போ தமிழில் நம்ம ரெண்டு பேரும் வாதம் பண்ணலாமா? பாரதிய ஜனதா கட்சி முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பதை அறிவித்த பிறகு சந்திக்கும், சரிதானா? பாரதிய ஜனதா கட்சியே ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிக்கும் என்று அமித்ஷா சொல்லவில்லை. அவர் தான் சொன்னார். நான் தமிழ் அறிந்தேன் இல்லைங்க, அவர் சொன்ன வார்த்தைக்கு தான் அர்த்தம். பாரதிய ஜனதா கட்சி முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பதை அறிவித்து தேர்தலை சந்திக்கும். அப்புறம் என்ன, பாரதிய ஜனதா கட்சியே ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிக்கும் என்று அமித்ஷா சொன்னார்கள். பாரதிய ஜனதா கூட்டணி அதுக்கான ஒரு வாக்கியத்தை நீங்கள் தவறாக, அதுக்கான சரியான வார்த்தை ஒருவேளை இதுவாகத்தானே இருக்கும். நீங்க இன்னமும் தமிழ் ஆளுமை அதிகம் கொண்டவர், தவறுனா திருத்துங்க, தவறில்ல. பாரதிய ஜனதா நான் அந்த கட்சியை சார்ந்தவன், அமித்ஷா அவர்களின் நன்றாக இருந்தவன், அவர் அறிவிக்கும் போது பக்கத்தில் இருந்தவன். அதனால் அவர் என்ன சொன்னார் என்பது எனக்கு தெரியும். என்ன யதார்த்த நிலை நாங்கள் என்ன முடிவெடுத்தோமோ அதைத்தானே அவர் அறிவித்திருக்கிறார், நன்றாக தெரியும். அக்டோபர் 2015 பொன் ராதாகிருஷ்ணன் சொல்கிறார். இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறது அதையும் நீங்க விளக்குங்க. பாஜக ஆட்சியை பிடிக்கும் தமிழகத்தில் அப்படின்னு சொன்னார். இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? ஆமாங்க, ஆட்சியிலே பாரதிய ஜனதா கட்சி பங்கு பெறுகிற ஆட்சி நிச்சயமாக தமிழ்நாட்டில் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று பொன் ராதாகிருஷ்ணன் பாஜக கூட்டணி ஆட்சி தான் திரும்ப திரும்ப பேசி பாஜக கூட்டணி ஆட்சி தான் நாங்கள் புரிஞ்சு யதார்த்த நிலையை தானே நாங்கள் சொல்லுவோம். நாங்கள் இப்போ பாஜக ஆட்சியை பிடிக்கும் என்கிற கருத்து எங்களுக்கு இருக்குமானால் பாரதிய ஜனதா கட்சி தன் சார்பாக ஒரு முதல்வர் வேட்பாளரை நிறுத்தப் போவதில்லை என்ற கருத்தை சொல்லுவோமா? சிந்தித்து பாருங்க. நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறோம். யதார்த்த நிலைமை எது என்பதெல்லாம் புரிந்து கொண்டு தான் எங்களுடைய வார்த்தைகள்லாம் தெளிவாக இருக்கிறது. எங்களுக்குள்ள எந்த விதமான குழப்பமும் இல்லை. குழப்பமூட்ட முயற்சித்தாலும் வெற்றி பெற முடியாது. திராவிட கட்சிகள் அறிவுக்காலம் வந்துவிட்டது, தொடங்கிவிட்டது அப்படின்னு நீங்கள் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசுகிறீங்க. தொடர்ச்சியாக பாஜகவை சேர்ந்த பலரும் அதை பேசுகிறாங்க. திராவிட கட்சிகளின் அழிவு காலம் தொடங்கிவிட்டது அப்படிங்கிற இதை மட்டும் தான் நீங்கள் குறிப்பிட்டீங்க. திராவிட கட்சிகளின் அழிவு காலம் அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் தான் நீங்கள் குறிப்பிட்டீங்க. அதில் நீங்கள் கமா புள்ளி இருந்துச்சுன்னா நீங்கள் ஏதாவது சொல்லுங்களா? இந்த திராவிட கட்சிகளின் அழிவு காலம் அப்படிங்கிறதுல நான் தேமுதிகவை எடுத்துக்கொள்ளலாமா? தேமுதிகக்கு முன்னாடி ஒரு தேஎன்ன வந்ததுனால அதில் வருமானு சந்தேகம். சரி, மதிமுக அதனால் அதான் அதை விட்டுருவோம். மதிமுக இப்போ முக்கியமல்ல. இப்போ ஆதிக்கம் செலுத்தக்கூடிய இருக்கக்கூடிய கட்சி. நான் சொன்னது கட்சிகளை பற்றி அல்ல. நான் சித்தாந்த ரீதியாக நான் இந்த தேர்தல் குறித்து கருத்தை சொல்ல விரும்புகின்றேன். நான் அமைப்பை பற்றியும் கட்சியை பற்றியும் கொள்கை பற்றி தான் விமர்சனம் செய்கின்றேன். என்ன எல்லா நபர்களும் எனக்கு நண்பர்கள், அது வேறு. அந்த வகையில் பார்க்கும் பொழுது இப்பொழுது அந்த கட்சியை சார்ந்தவரே நம்முடைய ஸ்டாலின் போன்றவர்களே இப்போது ஆலயமாக போக தொடங்கிவிட்டார் என்பதும், அர்ச்சகரோடு சேர்ந்து ஒரு குரூப்பாக ஃபோட்டோ எடுத்து பத்திரிகை தருவதிலே பெருமைப்படுகிறார் என்பதெல்லாம் ஒரு பெரிய மாற்றங்கள். அது மாத்திரமல்ல, தமிழ்நாட்டிலே இப்போது கருப்பு சிவப்பு என்பதற்கு அர்த்தம் மாறிவிட்டது. கருப்பு என்றால் ஐயப்ப சாமிக்கு போவனும், சிவப்பு என்றால் ஆதிபராசக்தி என்றும் அர்த்தமே மாறிவிட்டது. எனவே இப்படி நாத்திக கருத்துக்களும் நிறுத்து போய்விட்டன. இந்த வகையில் கொள்கை ரீதியாக
இந்த திராவிட இயக்கங்கள் அதனுடைய தி பிகினிங் ஆஃப் த எண்ட் ஆஃப் த திராவிடியன் மூவ்மெண்ட் என்பது என்னுடைய கருத்து. நீங்க சொல்றத திராவிட கட்சிகள் அல்ல, திராவிட ஐடியாலஜி, திராவிட சித்தாந்தங்களுக்கான அழிவுக்கான தொடக்கம் இது அப்படிங்கறத உங்களுடைய வாதம். அது திமுக அதிமுக என்ற கட்சிகளுக்கான கருத்தாக அதை சார்ந்திருக்கிறாரோ அந்த கட்சிகளுக்கு இது பொருந்தும். ஏனில் தேமுதிக இந்த ஐடியாலஜி அற்ற கட்சி அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறதா? இல்லை, எனக்கு தெரியாது. நான் திராவிட தேமுதிக கட்சியுடைய கொள்கைகள் திராவிடர் இல்ல ஏன்னா நான் ஸ்டடி பண்ணல, நீங்க ஸ்டடி இல்ல பண்ணல. ஏன்னா அந்த கட்சிக்கு இல்ல நான் அது கேட்கல. ஏன்னா தேமுதிக தேசிய முற்போக்கு என்னை திராவிடர் கழகம் பொறுத்தவரையில் நான் விஜயகாந்த் அவர்களை நான் அறிந்த வரையில் அவர் ஒரு நல்ல தேசியவாதி. பல நேரங்களில் தீவிரவாத பயங்கரவாதத்துக்கு எதிராக கொள் கொடுப்பது போல சில படங்கள் நடித்து நான் சினிமா பார்க்கறது கிடையாது. ஒரு படம் மாத்திரம் பார்த்திருக்கிறேன். பல நேரத்தில் திரைப்படத்தில் வரக்கூடிய கருத்தை வைத்துத்தானே தமிழ்நாட்டில் இப்போது மற்ற தலைவர்கள் எல்லாம் அறியப்படுகிறார்கள். இரண்டாவதாக அவர் ஒரு நல்ல ஆன்மீகவாதி. இப்போது கூட சமீபத்தில் ஆலயங்களை போய் அவர் இன்றைய நேரத்தில் நாத்திகம் பேசியதில்லை. அது மாத்திரமல்ல, என்னை போலவே அவர் நெற்றியில் எப்போதுமே ஒரு திருநீற்றையும் பார்க்கின்றேன். இந்த விஷயத்தில் எனக்கு எந்த அளவுக்கு தேமுதிக இதில் வரும் என்பது எனக்கு தெரியவில்லை. ஆனால் அவர் ஒரு விரிவாக ஆராய்ச்சி செய்திருந்தால் அவர் தொடர்ந்து பெரியாரை தூக்கி பிடிக்கிறார், அண்ணாவை தூக்கி பிடிக்கிறார். இன்னமும் அவருடைய மேடையில் தேமுதிக மேடையில் பெரியார் படமும் அண்ணா படமும் எம்ஜிஆர் படமும் தான் இடம்பெறுகிறது. இன்ன பிற கட்சித் தலைவருடைய படத்தை அவர் இடம்பெற செய்வதில்லை. ஒன்று, தேசிய என்ற ஒரு வார்த்தையை அவர் சேர்த்திருக்கிறார். நீங்கள் அதை கவனிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு வாதத்தை நீங்கள் வைத்தீர்கள் என்றால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாகத்தான் இது இன்றைக்கு மாறி இருக்கிறது. அவர்களும் இன்றைக்கு தன்னை தேசிய கட்சியாக தேசிய கண்ணோட்டத்தோடு பார்க்கிறார்கள் என்று சொன்னால் என்று விளக்கம் சொல்லிவிட்டேன். சித்தாந்த ரீதியாக நீங்கள் எதிர்ப்பீர்கள் என்று சொன்னால் அதிமுக ஆன்மீகத்தை தெளிவாக இல்ல நீங்க இந்த பாரதிய ஜனதா கட்சி வெறும் ஒரு அரசியல் கட்சியாக மாத்திரம் நிற்கவில்லை. ஒரு புதிய சித்தாந்த ரீதியாக ஏற்கனவே இந்த பாரத நாட்டில் தொண்டு தொட்டு ஆழ்வார் நாயன்மார் காலம் தொட்டு சுதந்திர போராட்ட வீரர் காலம் வரையில் என்ன வழிபட்டு வந்தார்களோ, எந்த பின்னணி பாரம்பரியம் தமிழன் பின்பற்றினானோ அந்த பாரம்பரியத்தை பின்பற்றக்கூடிய ஒரு புதிய மாற்றாகத்தான் பாரதிய ஜனதா கட்சி வருகிறது என்று சொல்ல வருவது என் நோக்கம். இல்ல நான் கட்சி ஐடியாலஜி நான் பிரிச்சே பார்க்கிறேன். இன்னொன்று புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் ஈவேரா அவர்களையோ அல்லது அண்ணாதுரை அவர்களையோ அல்லது எம்ஜிஆர் அவர்களையோ அல்லது இன்ன பிற பலருடைய படங்களையோ பல பேர் வீடுகளில் போற்றுகிறாள் என்று சொன்னால் அவர்கள் அவருடைய எல்லா கொள்கையும் ஏற்றுக்கொண்டதால் அல்ல, தனிப்பட்ட முறையில் பல்வேறு விதமாக அவர்கள் மீது மக்கள் வைத்திருக்கிற மரியாதை காரணமாக அதை மாத்திரமே வைத்து நீங்கள் எடைபோடக்கூடாது. தேமுதிக அண்ணாவின் படத்தை வைத்திருப்பதால் மட்டுமே அண்ணாவின் கொள்கையை அவர்கள் பின்பற்றுகிறார்கள் என்று நான் எல்லா விதமான கொள்கைகளையும் தனிநபரை மதிப்பதற்கு பலவிதமான காரணங்கள் இருக்கிறது. ஒரே நபரை இரண்டு பேர் இரண்டு கோணத்தில் பார்க்கிறார்கள். நாங்களும் பாரதியை கொண்டாடுகிறோம், கம்யூனிஸ்டுகளும் கொண்டாடுகிறார்கள். நாங்கள் பகத்சிங்கை போற்றுகிறோம், கம்யூனிஸ்டும் போற்றுகிறார்கள். இருவேறு விதமான கொள்கை உடையவர்கள் இருவர்கள் ஒவ்வொரு கோணத்திற்காக கொண்டாடுகிறார்கள். அதெல்லாம் வைத்து ஆனால் ஒருபோதும் பாஜகவால் பெரியாரை கொண்டாட முடியாது. நாங்கள் ஈவேரா அவர்களை தனிப்பட்ட முறையில் யாரையுமே நாங்கள் விமர்சிக்கவில்லை, வெறுக்கவில்லை, கொண்டாட முடியாது. ஆனால் தேமுதிக கொண்டாடுகிறது. இருக்கட்டும், அதனால என்ன? அதான் சொல்றேன். அப்ப ஐடியாலஜி வைஸ் ஏங்க கூட்டணிக்கு அதுவா காரணம்? நான் கூட்டணி கேட்கல. நான் அரசியல் நான் தேமுதிக தனிப்பட்ட கட்சி, அவளுக்கு 1000 கொள்கை இருக்கலாம். எனக்கு அது தெளிவா எல்லா கொள்கையோடு நாங்கள் உடன்பட வேண்டும் என்ற கட்டாயமே இல்லை. நான் தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன். நான் ஆரம்பத்திலே ஒரு கருத்தை சொன்ன, மீண்டும் வலியுறுத்துகிறேன். எல்லா விதத்திலும் உடன்பட்டிருக்க ஒரே கட்சியா தான் இருக்க முடியும். நான் கட்சியை விட்டு வெளியில நான் கட்சிக்குள்ளேயே போகல. நான் கட்சி அரசுக்குள்ளேயும் தேர்தல் அரசுக்குள்ளேயும் கூட்டணிக்குள்ளேயும் போகவே முக்கியமான அம்சங்கள் மக்கள் ஒரு ஆட்சியை தேர்ந்தெடுப்பதற்கு இதெல்லாம் சாதாரண விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள். நான் கேக்குறது போகவே இல்லை. நான் கேக்குறது பாரத நாட்டுக்கு குந்தம் விளைக்கின்ற தேச விரோத சக்திகள் இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கின்றன. ஆதரவா எதிர்ப்பா என்பது இன்றைக்கு தமிழ்நாட்டிலும் முக்கியமான பிரச்சனை. தேசத்திற்கு இருக்கிற பிரச்சனை, தமிழ்நாட்டுக்கும் இருக்கிற பிரச்சனை. நம்ம அதை பேச